வருமான வரி சட்டம் 1961ல ஒன்றிய பாஜக அரசு ஒரு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வர போகுது. இது என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மூலமாக கிட்டத்தட்ட 95 கோடி மக்களுடைய சமூக வலைதள கணக்குகளை நேரடியாக ஒன்றிய அரசால் வேவு பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கா? அதிர்ச்சியா இருக்கா? மேலும் கேளுங்க. 2018ஆம் ஆண்டு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஐடில அமெண்ட்மென்ட் ஆக்ட் ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல கிட்டத்தட்ட 10 ஏஜென்சிகளுக்கு மக்களுடைய கணினிகளை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறது. அவங்களோட கம்ப்யூட்டர், இமெயில் அக்கவுண்ட்ஸ்குள்ள இவங்க போகலாம், வேவு பார்க்கலாம், பதிவிறக்கம் செய்யலாம், டைரக்டா மானிட்டர் பண்ணலாம். இப்படிப்பட்ட அதிகாரத்தை 10 முக்கியமான ஏஜென்சிக்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்குது. இந்த 10 ஏஜென்சில ஒரு முக்கியமான ஏஜென்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இது நேரடியா நிதி அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு நோடல் ஏஜென்சி. இப்படி நேரடியாக 2018ஆம் ஆண்டே எல்லா அதிகாரத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க? கேட்டா என்ன சொல்றாங்க? நேரடி வரி கட்டுறவங்க சரியா கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கறத மானிட்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன தெரியுமா வேடிக்கை? 22/1/2025ல ட்ராய் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்தியால இருக்கக்கூடிய 150 கோடி மக்கள்ல செல்போன் பயன்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 கோடி 70 லட்சம் பேர். இதுல இன்டர்நெட்டோட செல்போனை பயன்படுத்தக்கூடியவங்க கிட்டத்தட்ட 94 கோடி 47 லட்சம் பேர். 95 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இதுல நேரடியாக வரி கட்டுறவங்க, அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்க இந்தியால எவ்வளவு தெரியுமா? வெறும் 7.5 லட்சம் பேர். அப்போ இந்த 7.5 லட்சம் பேர் ஒழுங்கா வரி கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு 95 கோடி மக்களுடைய செல்போனுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமா ஆக்சஸ் கொடுக்கறாங்க. உங்க போனுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் வந்ததுன்னா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ அவங்க ஈஸியா வேவு பார்க்கலாம்.